அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அம்மியில் தான் அரைச்சி ஆக்க போகிறோம். அதுக்கு இந்த கசகசா, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து அம்மியில் அரைச்சி காலையை அன்னைக்கு ஆக்க போகிறோம். நம்ம ஒரு ஆளாகவே வீடியோ பிடிக்கிறதுனால எல்லாத்தையும் காட்ட முடியாது. இப்போ நம்ம கசகசாவை வறுத்துக்கிட்டோம். ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் வறுத்துக்கிடுவோம். சரியா? இது சோம்பு, அதான் பெருஞ்சீரகம். அப்புறம் இது சின்ன ஜீரகம். இது கடுகு. கடுகு நல்லா புரியுதா? இப்போ எடுத்துருவோம். சரியா? நல்லா வறுத்து கடுகு இப்படி நல்லா வெடிக்கணும், இல்லைன்னா கால் வலி வரும்னு வாங்குவோம். கடுகு நல்லா வெடித்தா தான் நல்லது. ஒன்றும் இல்லாமல் நல்லா வெடிச்சிட்டு இப்போ எடுத்துருவோம். இப்போ மல்லி, இதே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம அம்மியில் வச்சு அரைக்கலாம். வத்தல் போடணும். வத்தல் என்கிட்ட இல்லை இப்போ, அதனால் வத்தத்தூள் போட்டுக்கலாம். மிளகு கொஞ்சோன்னு போடணும். மிளகும் இல்லை, தூள் தான் இருக்குது, முழு மிளகு இல்லை. அதனால் மிளகு தூளும் வத்தத்தூளும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் அம்மியில் வச்சு அரைப்போம். நல்லா வறுத்து வச்சு இப்போ எடுத்துகிட்டு அடுப்பை அணைச்சிட்டு எடுத்துடும். இப்போ அம்மியில் வச்சு நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம மையாக அரைச்சிட்டோம். வச்ச சம்மாவளத்தையும் இது கூடயே வத்தத்தூளையும் மிளகுத்தூளையும் வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதை மாதிரி அரைச்சி ஆக்கினா எக்ஸசைஸ் பண்ணவே தேவையில்லை. இப்போ எக்ஸசைஸுங்க ஜிம்முக்கெலாம் போகிறாங்கள, அவங்களாம் இப்படி உட்காந்து அரைச்சி பொண்டாட்டி மாதிரிக்கு கொடுக்கலாம். அழகா டேஸ்ட்டாக ருசியாக பொண்டாட்டி மாதிரி சமைச்சு தருவாங்க. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வச்சுக்கிட்டோம். வீட்டில் அரைச்சா மல்லித்தூள் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். மிளகுத்தூள் கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சி சமைப்போம். காடை இன்றைக்கி அரைச்சாக்கினா நல்லா இருக்குமே, அம்மியிலன்னு சொல்லி தான் அரைச்சி